கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரினால் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தவக்காலத்தினுடைய இந்த முதல் வாரத்தில் நாம் ஆண்டவரை பின்பற்ற, ஆண்டவரில் பயணிக்க நாம் இங்கு வந்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர். இந்த பரலோகத்தினுடைய அந்த அரியணை இப்பொழுது நாம் அமர்ந்து இந்த பலிபீடத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அடையாளம். அந்த பரலோகத்திலே ஆண்டவர் எப்படி துதிக்கப்பட வேண்டும், பரலோகத்திலே துதிக்கப்படுகிற கடவுளுக்கு அந்த சாட்சியத்தை இந்த பலிபீடத்தின் முன் நாம் துதிப்பது நாம் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால இப்போ நம்ம எல்லாரும் எழுந்துச்சு நின்று ஆண்டவரை துதிப்போம், சரிங்களா? ஒரு பாடலை பாடி துதித்து அதன் பின் நாம் இறை வார்த்தைகள் கடந்து செல்வோம், சரிங்களா? கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக பாடுவோம். கைகளை கட்டாதீங்க, கைகளை தட்டுங்க. கைகள் கட்டுறதுனால எந்த பயனும் அல்ல, கைகளை தட்டுவதனால் எல்லா பயன்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வரப்போகிறது. அதுல நம்பிக்கையில ஆண்டவருக்கு துதி கீதத்தை பாடி, புகழ்ச்சி பாடலை பாடி நாம் இப்போ ஜெபிப்போம். பரிசுத்தர் 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 ஆமென். பாடுவோம். பரிசுத்தர் 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 ஆமென். சத்தம் உயர்த்தி மீண்டும். பரிசுத்தர் 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 ஆமென். சத்தம் உயர்த்தி. பரிசுத்தர் 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 ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரிசுத்தர் 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 ஆமென். பரிசுத்தர் 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 ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை,
சர்வ வல்லவரே, உம்மை போலொரு தெய்வம் இல்லை. சர்வ வல்லவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கோடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கோடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கோடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஆமென், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே எழுந்தருளும். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம், துதி 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 வல்லமை 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 பெற்றுகள், வல்லமை பெற்று வல்லமை பெற்றுகள், வல்லமை பெற்றுகள். துதி 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 துதி, நாவின் கட்டுகளை அவிழ்த்து துதி, இயேசுவின் நாமத்தை துதி, இயேசுவின் நாமத்தில் துதி எழுத்து. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதியின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவர், மகிமைப்படுத்தக்கூடிய ஆண்டவரின் நாமம் உயர்த்த வேண்டுமாய் ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு, இயேசுவின் நாமத்தை ஒப்புக்கொடு. துதி 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 துதி, உன் குடும்பங்களை ஒப்புக்கொடு. துதி 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 துதி. நன்றி நன்றி துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ வல்லவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா,
கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசு வாழ்கிறார், நானும் வாழ்கிறேன். இயேசு என்னோடு இருக்கிறார், நானும் அவரோடு இருக்கிறேன். இயேசு எனக்குள் இருக்கிறார், நானும் அவருக்குள் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தவ காலத்தில் நாம் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. இன்றைக்கு கேட்ட வாசகங்களும் நமக்கு அதை தான் சொல்லுகிறது. கடவுளை பின்பற்ற நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தவ காலத்தில் மட்டும் அல்ல, எல்லா காலத்திலையும் நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்போ நீங்க ஆண்டவரை துதித்தாலும் போற்றி புகழ்ந்தாலும் உங்களது வலது கரம் தலைக்கு மேல உயர்த்தப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எப்ப பார்த்தாலுமே நம்மளுடைய கரம் நிரம்பிய கரம் அல்ல, குறைகள் இருக்கக்கூடிய கரம். இந்த குறைகள் நிறைந்த கரம் கடவுளை நோக்கி உயர்த்துகிற போது ஆண்டவர் உங்களை சிக்கன பற்றிக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடித்தால் உங்கள் குறைகள் எல்லாம் நிறைகளாக மாறும். அதுதான் நமது நம்பிக்கை. நம்ம இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா கடவுள் கையை விட்டு தேடினாலும் நம்ம கையே கிடைக்காது. அதனாலதான் வெக்கப்படாம நீங்க ஆண்டவரை துதிக்கிற போது வெக்கப்பட்டு ஒண்ணுமே கிடைக்க போறதில்லை. ஆனா மகிழ்ச்சியில் நீங்க ஆண்டவரை துதிக்கிற போது ஆண்டவர் உங்களுக்கு ஏராளமானதை அள்ளி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே பிரியமானவர்களே, இந்த தவ காலத்துல நாம கடவுளை பின்பற்ற அழைப்பை பெற்றிருக்கிறோம். இந்த அழைப்பு சாதாரணமாய் வந்து விடாது. கடவுளுடைய அனுமதி இருந்தால் மட்டுமே இதை உணர முடியும். கடவுளுடைய விருப்பம் இருந்தால் மட்டுமே இதில் நாம் பின்தொடர முடியும். கடவுளுடைய விருப்பம் எது எப்படின்னு சொன்னால், நாம் அவரை பின்தொடர வேண்டும். அவருடைய அன்பு பிள்ளைகளாக, அவருடைய மகனாக மகளாக, அவரை பின் செல்லக்கூடிய குடும்பங்களாக, அவரை உயர்த்தக்கூடிய சாட்சிய குடும்பங்களாக உயர்த்தப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த எல்லாருமே கடமையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, யோனா நூல் எடுத்துக்கோங்க. யோனா நூல் 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. யோனாவினுடைய அந்த புத்தகம் நூல் அதிகாரம் 1 வசனங்கள் 5 மற்றும் 6 வாசிங்க. கப்பலில் இருந்தவர்கள் திகில் அடைந்தார்கள். கப்பலில் இருந்தவர்கள் திகில் அடைந்தார்கள். மேலும் அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் தெய்வங்களை நோக்கி மன்றாடலானார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் தெய்வங்களை நோக்கி மன்றாடுகிறார்கள். அப்புறம் கப்பலில் பளுவை குறைப்பதற்காக அவர்கள் அதிலிருந்து சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள். பளுவை குறைப்பதற்காக அவங்க என்ன பண்றாங்க? சரக்குகளை, என்னத்த சரக்குகள், சத்தமா சொல்லுங்க, தப்பு இல்லை. சரக்குகளை தூக்கி கப்பல்ல எறிகிறாங்க. பலுவை குறைக்கிறதுக்காக சரக்குகளை, அதாவது இருல பொருட்களை, வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தூக்கி கடலில் எறிகிறார்கள்.
கடலில் எரிகிறார்கள். கடலில் எரியப்படுகிற பொருள் திரும்ப கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காது. கடல்ல, ஆழ்கடல்ல நீங்க எதையெல்லாம் தூக்கி எறிகிறீர்களோ அது மீண்டும் திரும்ப உங்கள் வாழ்க்கையிலே வராது. பாவம் அப்படிதான், குற்றம் குறைகள் அப்படிதான். நாம் செய்த குற்றங்கள், நமது பாவங்கள் நம்மை பின்தொடர்கிறது என்று நினைத்தால் அந்த பாவத்தை தூக்கி ஆழ்கடலில் எரிய வேண்டும். பலு குறைக்க வேண்டும் என்றால் நாம் தான் நமது பாவங்களை, நமது குற்றம் குறைகளை தூக்கி எறிய வேண்டும். மேலும் வாசிங்க. யோனாவோ ஏற்கனவே கப்பலின் அடித்தளத்தில் போய் படுத்து ஆய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். என்ன பண்றாரா? அசந்து அடுமான ஒண்ணுமே கண்டுக்காம தூங்கி கொண்டிருக்கிறார். மேலும் கப்பல் தலைவன் யோனாவிடத்துல வந்து, என்ன இது இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாய்? எழுந்திடு, நீயும் உன் தெய்வங்களை நோக்கி செபி, மன்றாட சொல்றார். அப்புறம் ஒருவேளை தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம், ஒருவேளை நீ கும்பிடுற சாமியாவது நம்மள காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி கப்பல் தலைவன் யோனாவிடத்துல சொல்றார். யோனாவுக்கு பயம் இல்லை, கொஞ்சம் கூட எந்த விதமான கவலை இல்லை. ஆழ்ந்து அவனுடைய ரெஸ்ட் தான் முக்கியம், அவனுடைய ஓய்வு தான் முக்கியம்னு தூங்குறான். ஆனா ஆண்டவர் அவனை எழுப்ப ஒரு தலைவனை அனுப்புகிறார், கப்பல் தலைவனை அனுப்புகிறார். கப்பல் தலைவனும் போகல அப்படின்னு சொன்னா யோனா என்ன பண்ணிட்டு இருப்பாரு? தூங்கி கொண்டுதான் இருப்பார். அது தொடர்ந்து வாசிங்க. நாம் அழிந்து போகாதிருப்போம் என்றால் பிறகு கப்பலில் இருந்தவர்கள் நமக்கு இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீட்டு குலுக்குவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இந்த பிரச்சனை யாரால? இந்த பிரச்சனை நல்லா தானே கப்பல் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு காற்று புயல் படகை மோத, கப்பலை மோத, கப்பல் இப்படி அப்படி ஆட ஆரம்பிச்சது. இது யாரால வந்தது? கண்டிப்பா நம்ம கூட இருக்கிற யாரோ செஞ்ச பாவத்தினால, நம்ம கூட இருக்கிறவங்க செய்த ஏதோ ஒரு சதியினால இது நடந்துச்சு. அதனால என்ன பண்ணலாம்? சீட்டு குலுக்கி போடலாம். ஆண்டவர் யாருன்னு வெளிப்படுத்துவாரு, அவனை தூக்கி கடல்ல எறிவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்புறம் அவ்வாறே அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டார்கள். சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது. அவ்வளவுதான், யோனாவின் பெயர் வந்தது. உடனே எல்லாரும் யாரை பிடிச்சாங்க? யோனாவை பிடிச்சாங்க. யோனா, நீ பண்றது தப்பு, நீ செஞ்ச தப்புக்கு நாங்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கணுமா? பிரியமானவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வாய்ப்பை கொடுக்கிறார். தப்பு பண்ணா அந்த தப்புக்கான தண்டனையில இருந்து நம்மளை தண்டிப்பதற்காக காத்தில்லை, அந்த தப்புக்கான தண்டனை குறைப்பதற்காக ஆண்டவர் நம்மை வாய்ப்பு கொடுத்து மீண்டும் அழைக்கிறார். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவர் உதாசீனப்படுத்திட்டு போறார். நினிவே நகருக்கு நீ போன்னு சொல்றார். என்னால போக முடியாது, என்னால் நினிவே நகருக்கு போக முடியாது சொல்லி யாருக்கும் தெரியாமல் எங்கேவோ போக இருந்த கப்பலில் ஏறிக்கிட்டு கப்பல் அடித்தளத்தில் போய் தன்னை மறைச்சிக்கிட்டார். கப்பல் அடித்தளத்தில் மறைச்சதுனால அவர் அசந்து தூங்கி கொண்டு இருக்கிறார். ஆனால் கப்பல் மேல் தளத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடிக்கக்கூடிய அந்த கடல் அலை மோத, கப்பல்கள் ஆட தத்தளிக்க, எல்லாருக்குமே பயம். கப்பல் ஏதோ ஆக போகுது, நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒன்று ஆக போகுது அப்படின்னு சொல்லி இந்த பாவம், இந்த சூழல் யாரால் வந்தது அப்படின்னு கடவுள்கிட்ட தான் கேட்குறாங்க. கடவுள் உடனே ஆண்டவரிடத்தில் சீட்டு குலுக்கி போடும்போது யோனா பேரை கொடுக்க, மக்கள் எல்லாரும் அந்த படகுல பயணம் செய்த எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? யோனா போய் அவனை தூக்கி எறிகிறார்கள். யோனா தூக்கி எறிஞ்ச உடனே என்ன ஆகுது? மேலே வாசிங்க, 9வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர், நான் ஒரு எபிரேயன், நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன் என்று சொன்னார். விண்ணக ஆண்டவரை வழிபடுபவன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவுக்கு அவர்களாக, கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக வாழ்கிறோமா?
கிறிஸ்து எனக்கு சொன்னதை, என் குடும்பத்துக்கு சொன்னதை, என் தனிப்பட்ட மனநிலைக்கு சொன்னதை, என்னை செய்ய சொன்ன காரியங்களை ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து என்னால் செய்ய முடிகிறதா? என்னால் அடுத்தவர்கள் அன்பு செய்ய முடியுதா? என்னால் மற்றவங்களை மன்னிக்க முடியுதா? ஆனால் நான் கிறிஸ்தவன், சண்டே ஞாயிற்றுக்கிழமான பூசைக்கு போவேன், எல்லா இடங்களையும் ப்ரேயர் மீட்டிங் போவேன், எல்லா இடத்துலையும் பூசைக்கு அட்டன் பண்ணுவேன், திருப்பலி டிவியில் பாஸ் போட்டாலும் டிவியில் பூசையை பார்த்து இது பண்ணுறேன். இப்படியெல்லாம் நம்ம அடையாளத்தை சொல்கிறோம். இந்த அடையாளத்தை தான் ஆண்டவர் உடைக்கிறார். அடையாளத்தை வெறும் ஒரு வெளி அடையாளமாய் அல்ல, அந்த அடையாளம் உள்ளுக்குள் செல்லுகிற போது தான் அந்த அடையாளம் நம்மை ஆக்ஷனில் செயல்படுத்த ஆண்டவர் நம்மை தூண்டி எழுப்புகிறார். நானோ விண்ணக கடவுளை வழிபடுபவன், நான் எபிரேயன், நீங்கள் எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோனா கேட்கிற போது 12வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர் என்னை தூக்கி கடலில் எறிந்து விடுங்கள், அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும், நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள், உங்களை தாங்கும் இந்த கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார். இந்த கொந்தளிப்பு யாரால? யோனாவால. யோனா என்ன பண்றாரு? ஒத்துக்கிட்டார். நீங்க எல்லாம் தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு, என்னை தூக்கி கடல்ல போடுங்க, அப்போ இந்த கடலோட கொந்தளிப்பு அமைதியா இருக்கும், அடங்கிடும், நீங்க எல்லாம் பிழைப்பீங்க அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். அதுதான் தீர்க்க தரிசனம், அவருடைய ப்ராஃபஸி. கடவுள் சொன்னதை அவர் மறுத்து மாற்று பாதை சென்றாலும் கடவுள் அவனை அழைக்கிறார் என்பதை உணர்ந்த யோனா, என்னை தூக்கி நீ கடல்ல போடு, என்னை தூக்கி நீ கடல்ல போட்டீங்கன்னா நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம பயணம் செய்யலாம், இந்த கொந்தளிப்பு நின்றுவிடும், அடங்கிவிடும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றார். அதே யோனா புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 2:10. ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட அது யோனாவை கரையிலே கக்கியது. ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட யோனாவை கரையிலே கக்கியது. அப்புறம் இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மீண்டும் ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பு என்ன? இரண்டாவது முறையாக ஆண்டவருடைய வாக்கு அருளப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையிலும் அதுதான். கடவுள் ஒரு முறை மட்டுமல்ல சான்ஸ் கொடுப்பார். ஒரு உதாரணத்தை வச்சுன்னா ஒரு 3 சான்ஸ் வச்சுக்கலாம். ஏன் 3 சான்ஸ் அப்படின்னா, நம்ம மூவர் கடவுளை வழிபடுகிறோம், நம்புகிறோம், சரிங்களா? தந்தையை நம்புகிறோம், மகனை நம்புகிறோம், தூய ஆவியை நம்புகிறோம். இந்த 3 ஆனவ கடவுளை தான் நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். அதனால தந்தை ஒரு சான்ஸ் கொடுப்பார், மகன் ஒரு சான்ஸ் கொடுப்பார், தூய ஆவியான ஒரு சான்ஸ் கொடுப்பார். அப்படியே நம்ம ஒரு கற்பனை செய்து பார்த்துப்போம். கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை நம்ம தள்ளினாலும் அடுத்த வாய்ப்பு இன்னொருவரால் வருகிறது. இந்த வாய்ப்பையும் தவறவிட்டால் கடைசி ஒரே ஒரு வாய்ப்பு வருகிறது. இந்த கடைசி வாய்ப்பையும் தவறவிட்டால் நாம் நம்மையும் இழந்து விடுகிறோம், நமக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதங்களையும் இழக்கிறோம், நம்முடைய வாழ்வின் அமைப்பு முறைகளை இழந்து விடுகிறோம். இப்படியாக கடவுள் நாம் எதையும் இழக்காதவாறு, எதையும் இழந்திடாதவாறு கடவுள் நமக்கு வாய்ப்பினை கொடுக்கிறார். இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவருடைய வாக்கு அருளப்பட்டது. என்ன வாக்கு? தொடர்ந்து வாசிங்க. நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர், அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். Praise the Lord. Praise the Lord. நினிவே நகரம் ஒரு பெரிய மாநகரம். அதை கடக்க எவ்வளவு நாள் ஆகும்? 3 நாட்கள். இயேசு மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட நாட்கள் 3. நான் ஏற்கனவே சொன்னது, நம்முடைய
ஜெபமும் நம்முடைய ஜெப வாழ்வும் சரி, நம்முடைய திருமுழுக்கின் அடையாளம் சரி 3. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நம் தலை மீது நீரினை ஊற்றி நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். திருப்பலி என்றாலும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் தொடங்குகிறது, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் முடிவடைகிறது. அப்போ 3 என்கிற ஒரு எண் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்னா அம்மா அப்பா பிள்ளைங்க 3 கான்செப்ட்ஸ், சரிங்களா? அதனால் இந்த 3 நாட்களை மாபெரும் அந்த நகரத்தை யோனா கடந்து போகிறார். 3 நாட்கள் கடந்து போய் 40 நாளில் என்ன நடக்கும் சொல்றாரு? நினைவே அழிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி, நீங்க அழியாமல் இருப்பதற்காக என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய விருப்பத்தை, ஆண்டவருடைய திட்டத்தை மக்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்கிறார். 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 3வது அதிகாரம் 9. இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும், நமக்கு அழிவு வராது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த 8வது வசனம் இப்ப வாசிங்க. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். கவனிங்க, ஒவ்வொருவரும் யாரை நோக்கி மன்றாடணும்? கடவுளை நோக்கி மன்றாடணும். மனிதர்களும் விலங்குகளும் என்ன அணிந்திருக்கணும்? சாக்கு உடை அணிந்திருக்கணும். எல்லாரும் கடவுளை நோக்கி ஜெபிக்கணும். அடுத்தது, தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இதை நீங்க செஞ்சா, இதெல்லாம் நீங்க செஞ்சா ஒருவேளை கடவுள் தன்னுடைய சினத்தை குறைத்துக் கொள்வார், தான் அழிக்க வேண்டும் என்று நினைத்ததை மாற்றிக்கொள்வார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மக்களை தப்புவிப்பதற்காக கொடுக்கப்படுகிற இந்த கட்டளை. இதுதான் நம்ம இந்த 40 நாட்கள் தவக்காலத்தில் மேற்கொள்ளுகிறோம். இந்த 40 நாட்களில் தவக்காலத்தில் நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த யோனா இந்த நூலில் அவருக்கு அருளப்பட்ட இந்த 2வது முறையாக அருளப்பட்ட வாக்கின்படி மனிதர்கள் மனமாற்றம் பெற வேண்டும், மனிதர்கள் கடவுளை நோக்கி ஜெபிக்க வேண்டும், மனிதர்களும் விலங்குகளும் சாக்கு உடை அணிந்து ஃபாஸ்டிங் இருக்கணும், உபவாசம் இருக்கணும், ஒரு பொழுது இருக்கணும். இப்படியெல்லாம் சொல்லி ஒருவேளை இதெல்லாம் செஞ்சா கடவுள் மனம் மாறுவார் அப்படின்னு சொல்லி யோனா கணப்புறார். அது 10வது வசனம் வாசிங்க. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகள் என்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றி தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாதி கையை காணுவே. நான் என்ன சொன்னேன்? பிரைஸ் தி லார்ட் சொல்லும்போது நீங்க என்ன பண்ணணும்? நீங்களும் பிரைஸ் பிரைஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது பிரைஸ் பண்ணும்போது உங்க கை ரைஸ் ஆகணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆண்டவர் இந்த தவத்தை எல்லாம் பார்த்தார், அவங்களுடைய ஜெபத்தை கேட்டார், அவங்களுடைய கண்ணீரை கண்டார், உடனே அவர் மனதை மாற்றிக்கொண்டார். இந்த 40 நாட்களில் நாம் செய்ய போகிறது என்ன? 40 நாட்களும் நான் உணவு அருந்தாமல் இருந்தால் கடவுளுக்கு விருப்பமா? இந்த 40 நாட்களிலும் நான் ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும் போதுமா? இந்த 40 நாட்களில் நான் யார்கிட்டலாம் சண்டை போட்டனோ அவங்க கிட்ட என்னால் போய் பேச முடியுமா? இதெல்லாம் செய்தால் நாம் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக இருப்போம் என்கிற ஒரு அடையாளத்தை தான் பிரியமானவர்கள் இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த தவக்காலம் தொடங்கிறதுக்கு முன்பதாகவே நம்முடைய பாப்பரசு நம்முடைய திருத்தந்தை சொல்லியிருக்கிறார், நீ எதை வேணாலும் சாப்பிடு, நான் கறி மீன் முட்டை நான்வெஜ் தொட மாட்டேன், ஆனால் நான் சண்டை போட்டவங்கிட்ட பேச மாட்டேன். இது ஃபாஸ்டிங்கா? இது ப்ரேயரா? இல்லை இது தவக்காலத்தினுடைய ஒடுக்கு செயலா? கிடையாது. நான் எல்லாம் பண்ணுறேன், கடவுள் சொல்கிறது எல்லாத்தையும் செய்கிறேன், ஆனால் என் மனசுக்கு எனக்கு சரின்னு படலை, நான் ஜென்ம விரோதியை பார்க்குறவங்கிட்ட பேச மாட்டேன், என் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டைனா கூட நான் பேச மாட்டேன்.
இல்லை என் வீட்டில் இருக்கிற எல்லா உறவுகள்கிட்டையும் சண்டை, இந்த 40 நாட்கள் நான் பேசிட மாட்டேன், ஆனால் நான் மற்றதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை கடவுள் ஏற்றுப்பாரா? நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டார். கடவுள் செய்து நீ சாப்பிடு, எதை வேணா சாப்பிடு. திருத்தந்தை அவர்கள் சொன்னது இதுதான். அதுக்குன்னு பார்த்து திருத்தந்தை அவர்கள் சொன்னது இதுதான். நீ எதை வேணாலும் சாப்பிடு, நீ எதை வேணாலும் விரும்பி உண், ஆனால் கடவுளுக்கு விருப்பமானதை செய்ய மறவாதே. அதனால தான் விபூதி புதனப்போ, திருநெற்று புதனப்போ, சாம்பல் புதனப்போ பாடணும் என்ன? மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்ப. அப்போ நாம் வந்த இடத்துக்கு திரும்பி போகும் காலம் வரை கஷ்டம் இருக்கும், போராட்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், வாழ்க்கையில் இன்னல்கள் துன்பங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும். ஆனால் கடவுளை நீங்கள் பற்றி கொண்டால், கடவுளை நீங்கள் பின்தொடர்ந்தால், இந்த இன்பம் துன்பம் எல்லாம் உங்களை நெருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி போகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இந்த 40 நாட்களிலும் நாம் செய்ய வேண்டிய நிறைய ஒடுக்கங்கள் இருக்கிறது, நிறைய தியாகம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதனால் நாம் இந்த உணவுகளை கட்டுப்பாடு, இந்த ஊனியல்பின் செயல்கள், உணவு, உடை மற்றும் பொருட்கள், இது மேலே நம்ம வைத்திருக்கக்கூடிய மரியாதை எல்லாத்தையும் குறைச்சு இந்த விவிலிய வார்த்தையின் மீது நாம் கவனம் செலுத்தினால், உயிருள்ள வார்த்தையின் மீது நாம் கவனம் செலுத்தினால், இந்த வார்த்தையின் மீது நாம் அக்கறை கொண்டால், இந்த உயிருள்ள வார்த்தை இயேசுவோடு இருந்து சாத்தானை ஜெயித்தது போல இந்த 40 நாட்களிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து, இந்த உயிருள்ள வார்த்தைகளை வாசித்து, கடவுள் விரும்பியதை இந்த வார்த்தையின் வழியாக மாற்றத்தை பெற்று இந்த வார்த்தை நமக்கு வாழ்வை அளிக்கிறது என்றால் இதுதான் நமது வாழ்வின் தவக்காலத்தின் அடையாளம். அதனால தான் சொல்லுவேன், நீங்கள் செய்யக்கூடிய ஜெபமாலையும் சரி, இல்லை நீங்கள் செய்யக்கூடிய ஆராதனையாக இருந்தாலும் சரி, இல்லை பங்கேற்கக்கூடிய இந்த திருப்பலியினுடைய கருத்துக்கள் ஜெபங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் தனிப்பட்ட அறையில் தனியாக சென்று ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்பி வாசிக்கக்கூடிய இந்த வேத வசன வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு எல்லாம் நலமாகும். நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால்தான் நம்பிக்கை இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அடையாளம் கொடுத்தாலும் மணல் மூட்டை கட்டி கயிறு கட்டி தண்ணியில் போட்டால் எப்படி அப்படியே ஒன்றும் அசைவெல்லாம் போமோ அது மாதிரி தான். இதுவே நாம் உயிருள்ள வார்த்தையை வாசித்து உயிருள்ளவர் சாட்சிகளாக இருக்கிற போது, கடவுளை நான் நம்பி இருக்கிற போது, அந்த கடவுளுடைய நம்பிக்கை எனக்கு வாழ்வாக இருக்கிற போது, என்னை தூக்கி எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை போட்டாலும் அதிலிருந்து நான் வெளிவருவேன் என்கிற நம்பிக்கை இருக்கும். பிரியமான, நான் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் பணி செய்து கொண்டிருந்தேன். 1 வருடம் பங்கு தந்தையாகவும் பணியாற்றினேன். இப்போது திருச்சியில் கலைக்காவேரி நுண்கலை கல்லூரியில் MA கர்நாடிக் மியூசிக் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், முதல் ஆண்டு. சரி, இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து இதுதான். கடவுள் மேலே நம்பிக்கை வைத்த அதனுடைய அடையாளம் என்ன இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு. நான் இங்கே தான் முதல் தடவை வர்றது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி வெளி அனுபவங்களுக்கு போனது குறைவு தான். திருச்சி வரைக்கும் வந்திருக்கேன். திருச்சிக்கு அப்புறம் சிவகங்கை அப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம். தூத்துக்குடியில் இதான் முதல் முறையாக வந்து இது மாதிரி வருகக்கூடிய இறை அனுபவத்தை பகிரக்கூடிய அனுபவம் கிடைக்கும். இது கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு. கடவுள் நான் கடல் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு உங்களுக்கு சாட்சியாகி உருமாற்ற, உங்களை சாட்சிய வாழ்வில் அழைத்து செல்ல கடவுள் இன்று என்னை அழைத்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நான் இருந்த பங்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலான பங்கு, ரொம்ப 200 வருஷங்களுக்கு பழமை வாய்ந்த ஒரு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. ஆனால் யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, என்ன திருஷ்டியாச்சோன்னு தெரியல. மக்கள் முன்னிலையில் மத்தியில் மொழி பிரச்சனை, இன பிரச்சனை, அதாவது சாதி பிரச்சனை வந்து அப்படியே பிரிஞ்சு போனாங்க. இருந்தாலும் கடவுள் அவர்களை சிதறடிக்காமல் ஏதோ ஒரு ஜெப ஊழியத்துக்காரர்களை வைத்து எல்லாரையும் அப்படியே இருந்திருக்காங்க. இனி வரைக்கும் ஒரு சிலவங்க பெந்தகோஸ்துக்கு மாறினாலும்
மற்றவங்கெல்லாம் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸில் தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில 10 ஆண்டுகள் ஒரு தனி இடத்துல மறைமாவட்டம் அரேஞ்ச் பண்ண ஒரு இடத்துல நாம் பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய குருக்களை வைத்து மக்கள் எல்லாரையும் ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய திருப்பலி, அந்த ஞான காரியங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலையை மக்களுக்காக கடவுள் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்னும் கடவுளுடைய ப்ராவிடன்ஸ், அந்த ப்ரொடெக்ஷன், கடவுளுடைய பாதுகாவல் இன்னும் அந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நினைப்பதற்கு மேலாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் பங்குல என்ன ஆச்சு அப்படின்னா, கோயிலில் இன்னும் இப்போ கூட 10ஆம் பத்திநாதன் சொல்லுவாங்க. அதாவது வத்திக்கான் சங்கத்துக்கு பின்னாடி திரும்பி பூசை வைப்பாங்க. பார்த்துருக்கீங்க, லத்தீன் பூசெல்லாம் பின்னாடி இன்னும் அந்த பூசை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்னும் ஒரு சில மக்கள், ஆனால் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, வேறு வழியில் நன்மைக்காக அந்த திருப்பலிக்கு போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் நான் காலையில் மைக் செட் போட்டுலாம் சவுண்டு போட்டு காலையில் 6 மணிக்கெலாம் ஆராதனை வச்சு பூசைப்பேன். நான் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சர்ச்சில் வெறும் 3 பேர் 2 பேர் தான் டெய்லி மாஸ்க்கு. தினந்தோறும் காலை திருப்பலியில் 2 பேர் 3 பேர் தான். ஆனால் நான் போனதுக்கப்புறம் உண்மையிலேயே ஆண்டவர் செய்த அற்புதம் என்ன சொல்லுங்கள், 30 பேர்கிட்ட 20 பேர்லேருந்து 30 பேர்கிட்ட அளவுக்கு ஒரு பூசைக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த வார்த்தை நமக்கு தரக்கூடிய ஆறுதல், அந்த வார்த்தை நம்மை அழைத்து செல்லக்கூடிய இரக்கத்திற்கான வழிபாடு, இதுதான் கடவுள் அந்த மக்களுடைய காதுகளுக்கு போய் எட்டியது. மக்களுடைய காதுகளுக்கு அந்த பாடலும் ஜெபங்களும் ஆராதனையும் திருப்பலியினுடைய சத்தங்களும் போய் சேர மக்கள் மனம் மாறி இந்த கோயிலுக்கு போய் தான் பார்ப்போமே, எனக்கு புரியாத மொழியில் பூசைக்கு பார்க்கணும், இந்த கோயிலுக்கு போவோம் பூசைக்கு போவோம் சொல்லி பூசைக்கு வந்தாங்க. மறுபடியும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மக்கள் பூசைக்கு தாகத்தோடு அலைவார்கள். ஆனால் ஒரு சில இடங்களில் பங்கு சாமியார் ரொம்ப ஆர்வமாக செய்வாங்க. ஆனால் மக்கள் ஈடுபாடோடு இருக்க மாட்டாங்க, ஆர்வம் காட்ட மாட்டாங்க. இவருக்கு வேறு வேலையே இல்லை, ஜபமாலை வைக்கிறது, ஆராதனை வைக்கிறது, பூசை வைக்கிறது, இவருக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஈவினிங்கில் சீரியல் பார்க்கக்கூடிய பெண்டீர்கள் என்ன பண்ணுவாங்க, சாயங்காலம் சீரியல் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா போதும், பூசி சீக்கிரம் முடிக்க மாட்டார் போல அப்படின்வாங்க. அது வரைக்கும் ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு 7 மணி தாண்டிடக்கூடாது, எப்படா முடிப்பார் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இதுக்கு பேர் என்னது, ஆர்வம். பேரார்வம். எது மேலே, சீரியல் மேலே, டிவி மேலே, இல்லை மூவி போகிறது மேலே. நான் போகிற இடம்லாம் கேட்பேன், பிரியமானவர்களே, நீங்கள் புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, தியேட்டரில் போய் பார்க்குறோம். நான் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தியேட்டர்லாம் போகிறோம். இருந்தாலும் இப்போல்லாம் தியேட்டரில் போய் பார்த்தா ஒரு சந்தோஷம். சரினா, டிவியில் சின்ன திரையில் பார்க்கறத விட பெரிய திரையில் போய் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி சின்ன ஆசீர்வாதம் கிடைச்சா கஷ்டம், பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு எல்லாமே நம்ம பெருசாக கேட்டே பழகிட்டோம், பெருசாக பார்த்தே பழகிட்டோம். அது மாதிரி ஒரு திரைப்படம், ஒரு மூவி, ரஜினி மூவின்னு வச்சுக்கோங்களேன், ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஆகிற மூவிக்கு தியேட்டருக்கு போகணும், சீக்கிரமாக போகணும். தியேட்டருக்கு நீங்கள் போகணுன்னா எத்தனை மணிக்கெலாம் போவீங்க? அங்கே நீங்கள் யாரும் தியேட்டருக்கு போக மாட்டீங்கன்னு நம்புகிறேன், போனாலும் பரவாயில்ல சார் சொல்லுங்கள். ஒரு தியேட்டருக்கு நீங்கள் போகிறீங்க, எத்தனை மணிக்கு போய் சேருவீங்க? படம் ஆரம்பிச்சுட்டு யாராவது போவீங்களா? படம் ஆரம்பித்த பிறகு யாராவது போவீங்களா? 6 மணி படம் வச்சுக்கோங்க, 6 மணிக்கு ஈவினிங் ஷோ. அந்த 6 மணி ஷோக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் தியேட்டருக்கு போவீங்க? நான் கேட்குற கேள்வி புரியுதா? சொல்லுங்கள். 5:30க்கெல்லாம் போயிட்டு நின்றுடணும். அப்போ தான் பாப்கார்னு, ஐஸ்கிரீம், கோன் ஐஸு, கப் ஐஸு இதெல்லாம் வாங்கிட்டு ரெடியாக இருக்க முடியும். 5:30க்கெல்லாம் போயிடுவோம். அவங்க ஏதாவது ஆசீர்வாதம் கொடுக்க போகிறாங்களா? அந்த படத்தினால ஏதாவது ஆசீர்வாதம் வரப்போதா? ஒன்றுமே இல்லாத ஒரு கற்பனை கதைக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறோம். ஒன்றுமே இல்லாத ஒரு கற்பனை கதை, அது ரியல் கிடையாது, ரீல். சரிங்களா, ரீல். அந்த ரீல் ஆனதுக்கு நாம் ரியலாக போயிட்டு என்ன பண்ணுறோம், 1/2 மணி நேரம் முன்னாடி நிற்கிறோம்னு சொல்கிறோம். இது தயாரிப்பு. அப்போ ஒரு திருப்பலிக்கு உயிருள்ள ஆண்டவர், நம்ம தொடக்கத்தில் பாடினது மாதிரி, பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறோம், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் சொல்லி பாடணும். அப்போ ஆண்டவரை ஆலயத்தில் துதிக்கிற போது எப்படி ஆன் டைமில் வர முடியுமா? கிடையாது, தயாரிப்பு இருக்கணும். 1/2 மணி நேரம் நீங்கள் படத்துக்கு கொடுக்குற நேரத்தை ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கோயிலுக்கு போய் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க.
ஒரு அரை மணி நேரம் பூசை, 6 மணி பூசைக்கு 5:30 மணிக்கு போய் உட்காந்து உங்கள் தனிப்பட்ட கருத்துக்காக ஜெபிங்க, தனியாக ஜெபிங்க. 6 மணிக்கு பொது ஜெபமாலை ஜெபிக்கிறது ஜெபிக்கட்டும். ஆனால் பொதுவாக ஜெபிக்கிற ஜெபமாலையை விட நற்கருணை ஆண்டவர் பிரசன்னத்தில் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி உங்கள் ஆன்மாவை தயாரித்து அலங்கரித்து உங்கள் உள் தேவைகளை, உங்களுடைய உள் மன ஆசைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதை பத்திரமா ஒப்பு கொடுக்கணும், ஜெபத்தில் ஒப்பு கொடுக்கணும். அதுதான் உங்கள் ஆன்மா தயாரிக்கக்கூடிய தயாரிப்பு. அந்த அரை மணி நேரம் படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதை விட உயிருள்ள ஆண்டவர், உண்மையின் ஆண்டவர், உங்கள் நடுவே வரக்கூடிய ஆண்டவர், உங்களை தொட விருப்பம் கொள்ளுகிற ஆண்டவர், உங்கள் உள்ளத்திலே தங்கி பிரசன்னம் செய்ய விரும்பக்கூடிய ஆண்டவர் உங்களுக்குள் வருகிறார் என்றால் அவரை எதிர்கொள்ள, அவரை தேடி செல்ல, அவரை நாடி செல்ல அவருக்கு நாம் என்ன தயாரிப்பு தருகிறோம்? அந்த தயாரிப்பு தான் இந்த தவக்காலம். உயிர்த்த இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் அடைய வேண்டும் என்று நினைத்தால் நாம் இந்த 40 நாட்களிலும் ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய இறப்பு, அவருடைய தண்டனைகள், இதையெல்லாம் தியானித்து நம்மை பக்குவப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி, எனக்காக, ஏன் பாவத்துக்காக ஆண்டவர் சிலுவையை சுமந்தார், எனக்காக ஆண்டவர் இரத்தத்தை சிந்தினார், எனக்காக ஆண்டவர் கண்ணீர் வடித்தார், என் பாவங்களுக்காக ஆண்டவர் சிலுவையை சுமந்தார். ஆனால் ஆண்டவருக்காக நான் என்ன செய்தேன்? ஆண்டவருக்காக நான் என்னை தயாரித்து, எனக்காக என்னை மீட்டெடுப்பதற்காக மீண்டும் 3 நாட்கள் கழித்து எனக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்றால், உயிர்த்த இயேசுவை நான் அணுகி அவரிடத்தில் சேர வேண்டும் என்றால், இந்த 40 நாட்கள் தயாரிப்பு என்னை ஆண்டவரில் ஆழ்நிலையில் அழைத்து செல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த 40 நாட்கள் தயாரிப்பு உயிர்த்த இயேசுவை நீங்கள் சந்திக்கிறவர்களாக இருக்கணும். உயிர்த்த இயேசுவை சந்திக்கிறது சாதாரண கிடையாது. ஏன்னா இயேசு இறந்தார், ஒரு மனித வடிவில், ஒரு மனித இயல்பில் இறந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். எப்படி இயேசு உயிர்த்தெழுந்தார்? கல்லை திறந்து புஷ்ன்னு வந்தார்னு சொல்லாதீங்க. இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தார்? மனித இயல்பில் இயேசு மரித்தார். அடுத்தது யாராவது ஒருத்தரா சொல்றீங்களான்னு பார்க்கலாம். மனித இயல்பில் இயேசு மரித்தார். இயேசுக்கு இருக்கிற 2 குவாலிட்டி என்னது? தெய்வீக வல்லமை, சில இறை ஞானம், இறை வல்லமை, சில இறை ஆற்றல். அந்த இறை ஆற்றல், இறை இயல்பு, மனித இயல்பு, இறை இயல்பு, இந்த 2 இயல்பு தான் இயேசுக்குள் இருந்தது. மனித இயல்பில் இயேசு எதையும் ஓரளவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் தன் உயிரை இறந்து விடுகிறார், சரி மரித்து விடுகிறார். ஆனால் அந்த மனித வடிவில் வாழ்ந்த காலங்கள் வரை இயேசு தன்னை தயாரித்து தன் ஆன்மாவை தயாரித்து, தன் தனிப்பட்ட பணி வாழ்வை தியானித்து தயாரித்து இறை வல்லமையை தனக்குள் வரவழைத்து கொண்டார். அந்த இறை வல்லமை தனக்குள் இருந்ததினால் 3வது நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப இயேசு மனித வடிவில் பிறந்தாலும், முழு மனிதனாக அவர் நடந்தாலும், தனக்குள் அவர் சேர்த்து கொண்டு தன் ஆன்மாவை தயாரித்து தன்னுடைய ஜெப வாழ்வை தியானித்து தனிப்பட்ட இடத்தில், கருக்களான இடத்தில் சென்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் ஜெபிக்கிற போது கருக்களில் எழுந்து ஜெபித்தார், விடியற் காலையில் எழுந்து ஜெபித்தார், தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஜெபித்தார்னு சொல்லி தன்னுடைய ஜெப வாழ்வில் இயேசு தனித்து காணப்பட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நாம் இந்த 40 நாட்கள்ல நம்மளுடைய ஜெப வாழ்வில் தனித்து இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த 40 நாட்கள் நாம் செய்ய போகிற ஜெபம் நமக்குள் ஒரு இறை வல்லமையை கொண்டு வந்து சேர்க்கும். நம்புறீங்களா? நமக்குள் இறை வல்லமை வருமா வராதா? இறை ஆவி வருமா வராதா? அதுக்குன்னு கொட்டாவின்னு வாய் திறந்து கொட்டாவி விட்டுறக்கூடாது. இறை ஆவி, தூய ஆவி நமக்குள் வரும். நமக்குள் வெளிவருவது கொட்டாவியாக இருந்தாலும் நமக்குள் வருவது இறை ஆவி, சரிங்களா? தூய ஆவி.
அதனால தான் நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துகிறார், செதுக்குகிறார், உங்களை இறை ஊழியராய் மாற்றுகிறார். இறை வல்லமை உங்களுக்குள் ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு கொடுக்கிறார். மனித இயல்பில் நீங்கள் தாங்கிக் கொண்டாலும் இறை வல்லமையால் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே பிரியமானவர்களே, இயேசுவினுடைய இந்த பாடுகளை இந்த 40 நாட்களிலும் தியானிக்கிற போது இந்த யோனா ஆண்டவருடைய வார்த்தையை முதலில் உதாசீனப்படுத்தினார். கீழ்ப்படியாமையில் அவர் கப்பலில் வேறு பயணம் செய்தாலும் கடைசியில் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு தன்னை யூட்டர்ன் அடிச்சு வரார். ஒரு யூட்டர்ன் எடுத்து மீண்டும் கடவுள் எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்துக்கு திரும்பி வந்தார். இந்த 40 நாட்கள் தவக்காலமும் கடவுள் நம்மை யூட்டர்ன் எடுக்க சொல்கிறார். போகிற பாதை ஒன் வே அப்படி கிடையாது, ஒரு வழி பாதை. விண்ணகத்துக்கான ஒரு வழி பாதையாக இருந்தாலும் அதில் தூய உள்ளம் கொண்டவர்களாய் நாம் பயணிக்க வேண்டும். அந்த ஒன் வே பாதையில், ஒரு வழி பாதையில் நாம் கொஞ்சம் கண்ணசந்து வேறு பாதையில் டைவர்ட் ஆகி வேறு பாதையில் போயிட்டோம், பாவத்தில் வேறு வழியில் போயிட்டோம், கண்களால் பாவம் செய்து வேறு பாதையை பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் மீண்டும் ஆண்டவர் எந்த இடத்தில் கடவுளை நாம் விட்டு சென்றோமோ, எந்த இடத்தில் ஆண்டவரை தள்ளி விட்டு சென்றோமோ அதே இடத்தில் ஆண்டவர் நமக்காக கரம் விரித்து காத்திருக்கிறார். அதனால தான் யூட்டர்ன் எடுத்து எந்த இடத்துல தப்பு பண்ணும், எந்த இடத்துல நம்மளை சரி பண்ண முடியும், எந்தெந்த பாவத்தையெல்லாம் நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை தூய்மையாக்க முடியும், மீண்டும் எனக்கான விண்ணக பாதையை எப்படி நான் எனக்கு சரி செய்து அந்த ஒரு வழி பாதை கடவுளை அடையும் பாதையை எப்படி நான் மேற்கொள்ள வேண்டும் என்பதை அறிய உதவக்கூடிய காலம்தான் இந்த தவக்காலம். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில் கடவுள் நாம் நம்பி இருக்கிறோம். கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஏராளமான அடையாளங்கள் இருந்தாலும் அனுபவங்கள் இருந்தாலும் கடவுளுக்கென்று நான் கொடுக்க போகிற அந்த ஒரே ஒரு அடையாளம், கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்கிற அடையாளத்தை நான் ஆண்டவருக்கு உரித்தாக போகிறேன். நான் இனிமேல் யாரிடத்திலையும் கோபமாய் இருக்க மாட்டேன், எரிச்சலோடு பேச மாட்டேன், யாரையும் நான் தப்பு பேச மாட்டேன், யாரையும் நான் தண்டிக்க மாட்டேன், யாரையும் நான் புண்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதை மாற்றி அந்த மாற்று பாதையில் சென்று மீண்டும் விண்ணக பாதையை நோக்கக்கூடிய ஒரே வழி பாதையில் செல்வதற்கான ஆயத்தப்படுத்தக்கூடிய நிலை தான் இந்த தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். அப்படியே கண்களை மூடுவோம், கரங்களை கூப்பி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறைவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை வாரி வழங்கியிருக்கிறார். யோனாவினுடைய கோபம் மறைக்கப்பட்டது. ஆண்டவர் பேசிய அடுத்த நொடியே யோனாவின் மீது இருந்த கோபம் ஆண்டவர் தூக்கி எறிந்து விட்டார். ஏனெனில் யோனா இயேசுவினுடைய கடவுள் ஆண்டவருடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றியதனுடைய அடையாளமாக அவனுடைய கீழ்ப்படியாமை, அவனுடைய எல்லா அசட்டுத்தனங்களையும் ஆண்டவர் மன்னித்தது போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், கடவுளை நம்புவோம். கடவுள் நம்மை வழி நடத்துவார், கடவுள் நம்மை மன்னிப்பார், நம் பாவங்களை நம்மிடத்திலிருந்து விலக்குவார், நம் நோய் நொடிகளை நம்மிடத்திலிருந்து அகற்றுவார், நம் குறைகளை எல்லாம் விலக்கிடுவார் என்ற நம்பிக்கையில் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உம்மையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாரும் இல்லை, உம் சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம், நீரே 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 அடைக்கலம், நீரே 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 புகலிடம். உம்மையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாரும் இல்லை, உம் சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம், நீரே 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 புகலிடம், நீரே 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 அடைக்கலம்.
சொல்லுவோமா? உம்மையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாரும் இல்ல. சொல்லு, உம்மையை நம்பி வந்த, உம்மையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாரும் இல்ல. உம் சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம். சொல்லுவோம், உம் சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம். நீரே 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 அடைக்கலம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நீரே 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 அடைக்கலம். ஆண்டவர் பார்த்து புகலிடம் சொல்லுவோம். நீரே 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 புகலிடம். மனிதர்கள் மறந்திடும் நேரத்திலே தனிமையில் நடந்திடும் பாதையிலே, மனிதர்கள் மறந்திடும் நேரத்திலே தனிமையில் நடந்திடும் பாதையிலே நம் துணையாய் நமது தேவன் நம்மை சுமந்து காத்திடுவார். நம் துணையாய் நமது தேவன் நம்மை சுமந்து காத்திடுவார். உம்மையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாரும் இல்ல. உம் சொல்லையே நம்பி வந்த, சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம். நீரே அடைக்கலம். சோர்வுகள் சூழ்ந்திடும் உலகத்திலே தோல்விகள் தூரத்திடும் வேளையிலே, சோர்வுகள் சூழ்ந்திடும் உலகத்திலே தோல்விகள் தூரத்திடும் வேளையிலே அதிசயங்கள் செய்யும் தேவன் என் அருகே நடந்து வந்தே. அதிசயங்கள் செய்யும் தேவன் என் அருகே நடந்து வந்தே. நீரே அம்மே நீரே நீரே அடைக்கலம். ஆண்டவரை பார்த்து புகலிடம். நீரே ஆண்டவரே நீரே நீரே புகலிடம். உம்மையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாரும் இல்ல. உன் சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம். நீரே 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 அடைக்கலம். நீரே 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 புகலிடம். உம்மையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாரும் இல்ல. ஆண்டவரே உம் சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசுவே
ஆண்டவராகிய இயேசுவே என் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராகிய இயேசுவே ஆண்டவராகிய இயேசுவே என் மீது இரக்கம் வையும். ஆண்டவராகிய இயேசுவே என்னை தீர்ப்பிடாதையும். ஆண்டவராகிய இயேசுவே ஆண்டவராகிய இயேசுவே என்னை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசுவே ஆண்டவராகிய இயேசுவே என்னை தீர்ப்பிடாதையும். ஆண்டவராகிய இயேசுவே ஆண்டவராகிய இயேசுவே என் கண் கலங்காதபடியும் என் கால்கள் இடராதபடியும் என்னை ஆசீர்வதியும். எங்கள் மூதாதையர் எங்கள் சகோதர சகோதரிகள் இவர்கள் வழிவந்த எல்லா குற்றங்களையும் அனைத்து பாவங்களையும் இந்த தவக்காலத்தில் மன்னித்து எங்களை விடுவித்து ஜெப வாழ்விலும் தப வாழ்விலும் ஜெபிக்க துதிக்க உம்மை நினைக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை நமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் தூய ஆவியால் பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பி வழி நடத்தும். எங்களுடைய கீழ்ப்படியாமையை நினைந்து மன்னித்தருளும். உம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையே நினைந்து உம் துணை நாடி உம்மை தேடி தவக்காலம் முழுவதும் நாங்கள் ஜெபத்தில் விழிப்பாயிருந்து உம்மை பிரதிபலிக்க உம்மை வெளிக்கொணர எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் வார்த்தையினாலும் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினாலும் என்னையும் என் குடும்பத்தையும் எனக்குரிய யாவற்றையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவே உமது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். இந்த கல்வாரி பலியில் இந்த தியாக பலியில் இந்த உயிருள்ள திருப்பலியில் உமது வார்த்தைகளை தியானித்து உம் திரு உடலை ஆராதித்து உமது தூய இரத்தத்தினால் அபிஷேகம் பெற்று புது படைப்பாக மாறி எங்களை ஆசீர்வதியும். தீயோன் எங்களை தீண்டாதபடி கட்டளையிட்டருளும். தீய சாத்தான் வழியில் இல்லாது தூய ஆவியின் துணை கொண்டு எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் எதிர்கொண்டு நினைக்க ஆண்டவரே எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. காணிக்கை நேரம். காணிக்கைகளை கரங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். காணிக்கை எடுக்கிற சகோதரிகள் முன்னால் நல்ல ஆண்டவரே, நற்செய்தி பணிக்கு கொடுக்கிற இந்த காணிக்கைகளை ஆசீர்வதியும். மனமோந்து நாங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கைகள் நமக்கு பிரியமாயிருப்பதாக. தேவையற்ற செலவுகளில் இருந்து எங்கள் குடும்பத்தை விடுவித்து பாதுகாத்தவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எங்களை வாழ வைக்க
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுதுமான இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமைய மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கண்களை மூடி கரம் கூப்பி முழந்தாலிலிருந்து இந்த தவ காலத்தில் ஆண்டவர் நம்மை திரும்பி வர அழைக்கின்றார். அவரை விட்டு சென்ற நாம் பாவ அலைகளால் சிந்தனைகளால் கடவுளை விட்டு சென்ற நாம் மீண்டும் கடவுள் நம்மை அழைக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் திரும்பி வரக்கூடிய காலம், மனமாற்றத்தின் காலம், அருளை பெறக்கூடிய காலம், கடவுளுடைய அருளையும் ஆற்றலையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் இந்த தவக்காலம். இந்த காலத்தினுடைய முதல் வாரத்தில் பயணிக்கக்கூடிய நாம் ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பொழியிருக்கிறார். அவரிடத்தில் திரும்பி வருபவர்களுக்கு ஒரு குறையும் ஏற்படாது. ஆண்டவரிடத்தில் மகிமை கொண்டு வாசம் செய்யக்கூடிய நாம் ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவராய் இருக்கிறபடியினாலே நாம் இந்த ஆண்டவரை துதிக்கிறோம். நற்கருணை ஆண்டவரை துதிக்கிறோம். நலம் தருகிற ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். சுகம் தருகிற ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். அதிசயங்களை செய்யக்கூடிய ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். வல்லமை நிறைந்த கடவுளை நாம் துதிக்கிறோம். வாஞ்சையோடு நாம் ஜெபிக்க 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 ஜபம் என்னும் மனம் கமழ ஆண்டவர் மனம் மகிழ்வோடு நம்மிடத்திலே இறங்கி வருவார்.
நம்முடைய இதயத்தில் ஆண்டவர் அமர்ந்து நமக்கான ஆளுகை செய்து ஆண்டு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் அருள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நிகழ்த்த இருக்கிறார். மனமாற்றம் பெற்றதன் அடையாளமாய் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொள்வோம். இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நம்முடைய உடலில் ஆண்டவரை ஏற்று பிரதிபலிக்க ஆண்டவரிடத்தில் வரங்களை கேட்டு ஜெபிப்போம். ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையில் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். இவ்வுலகிலிருந்தும் இடம் அழைத்து கொண்டு என் தந்தை லூர்து சாமியிடம் அடியார் நினைவு கூர்ந்தள்ளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும்
உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களில் எங்களோடு வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஆண்டவரே இந்த தெய்வீக திருப்பலியை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மரித்த ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுத்து முத திருமகளினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை வழி தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா, ஊழியன்னா குணம் பெறுவே. ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா,
பெறுவேன். உம் இரத்தத்தால் கழுவும் அப்பா, என்னை கழுவும் அப்பா. உம் இரத்தத்தால் கழுவும் அப்பா, என்னை கழுவும் அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா, ஊழியன் நான் குணம் பெறுவேன். இதோ இறைவனின் செம்மறி இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த தெய்வீக செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரே, தகுதியற்றவர், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிடுவோம், நான் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆமென். துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரேவும் கிருபை போதுமே. நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரேவும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரேவும் கிருபை போதுமே. என்னை மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். எல்லாரும் இழந்தால் படியிடுவோம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவனவாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதிசோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக எரேமியா 17:7 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை என்று. அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை உருவாக்கினார் என்பதை நாம் நம்புகிறோம். சாதாரணமாக அல்ல, தாயின் கருவில் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆண்டவரும் தாயின் கருவிலே நாம் எப்படியெல்லாம் உருவாக இருக்கிறோம், எப்படியெல்லாம் உருவெடுக்க இருக்கிறோம், எப்படியெல்லாம் இந்த மண்ணகத்தில் வாழப்போகிறோம் என்பதை முன்குறித்தே தாயின் கருவிலே நம்மை அனுப்பிய அன்பு தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற கடமை வாய்ந்தவர்களாய் இப்பொழுது நாம் முழந்தாளிலிருந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையாய் இருக்கிறார். இந்த ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் என்றும், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை என்றும் எரேமியா 17:7 வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நமது நம்பிக்கை ஆண்டவர் என்பதை அறிந்து, நமது நம்பிக்கை ஆண்டவர் மட்டுமே என்பதை உணர்ந்து, கடவுள் நமக்கு மாபெரும் செயல்களை செய்திருக்கிறார். ஆண்டவர் பல இன்னல்களிலிருந்தும் வறியோர்கள் சூழ்நிலைகளிலிருந்தும் எல்லா நிலைகளிலிருந்தும் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை சுமந்திருக்கிறார். அவருடைய இந்த நற்கருணையின் பிரசன்னம் நம்மை நலம் அளிக்கவும், நமக்கு வாழ்வளிக்கவும், சுகம் அளிக்கவும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு இந்த பாடலை பாடி நாம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நற்கருணை நாதரே, நலம் தருகிற இயேசுவே, ஐயா என் மீது இரக்கம் வையும். நற்கருணை நாதரே, நலம் தருகிற இயேசுவே, ஐயா என் மீது இரக்கம் வையும். ஐயா என் மீது இரக்கம் வையும்.
நற்கருணை நாதரே நலம் தருகிற இயேசுவே ஐயா என் மீது இரக்கம் வையும் ஐயா என் மீது இரக்கம் வையும். பாடுவோம். நற்கருணை நாதரே நலம் தருகிற இயேசுவே ஐயா என் மீது இரக்கம் வையும் ஐயா என் மீது இரக்கம் வையும். சொல்லுவோம். நற்கருணை நாதரே நலம் தருகிற இயேசுவே ஐயா என் மீது இரக்கம் வையும் ஐயா என் மீது இரக்கம் வையும். நான் விரும்புகிறேன் என்று சொல்லி வந்தவர்களுக்கு உனது விருப்பம் என்ன என்பதை கேட்டு அறிந்து நீ விரும்புகிறாயா என்பதை கேட்டு ஆம் ஆண்டவரே நான் நலன் பெற விரும்புகிறேன் என்று சொன்ன அடுத்த நொடியே உன் நோய் நீங்குக என்று சொல்லி ஆண்டவர் நலமளித்தார். அதுபோல இந்த தவ காலத்தில் எத்தனையோ நோய் நொடிகளில் நாம் சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவரே நான் விரும்புகிறேன் எனது நோய் நீங்குக என்னை நோயை போக்க உம்மால் மட்டுமே முடியும் உம் வார்த்தைகளால் மட்டுமே முடியும் உம்முடைய அருள் பாசத்தினால் மட்டுமே முடியும் என்று சொல்லி நமது நோய் விலகும்படியாய் நீங்கும்படியாய் ஒப்புக் கொடுத்து செபித்து மன்றாடுவோம். விரும்புகிறேன் நலம் பெறுவாய் என்றீரே என் நோய் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுமையா விரும்புகிறேன் நலம் பெறுவாய் என்றீரே என் நோய் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுமையா நற்கருணை நாதரே நலம் தருகிற இயேசுவே ஐயா என் மீது இரக்கம் வையும் ஐயா என் மீது இரக்கம் வையும் ஐயா என் மீது இரக்கம் வையும். ஆண்டவரே ஆண்டவரே செய்த முதல் அடையாளம் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி அன்னை மரியாளுடைய வார்த்தைக்கு ஏற்ப புதுமைகளை செய்து அன்று திருமண இல்லத்தை ஆசீர்வதித்து அருளை தந்து மீட்டெடுத்தது போல இயேசுவே எங்கள் வாழ்வில் வரக்கூடிய கண்ணீர் கவலைகள் மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மறைந்து போகும் என்கிற ஆசீர்வாதத்தை இந்த வாக்கு தத்தத்தை எங்களுக்கு ஆற்றலாக சாட்சியாக எங்கள் கண்ணீர் மறைய கவலைகள் மறைய எங்கள் குடும்பங்களை மீட்டெடுக்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது அன்பு பிரசன்னத்திலே நற்கருணையின் பிரசன்னத்திலே தெய்வீக அருள் துணையிலே ஒப்புக் கொடுத்து இயேசுவே கண்ணீரை ரசமாக மாற்றியது போல என் கண்ணீரை மகிழ்வாக மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம் நம்மை.